இங்க வந்த? உன் வீட்ல நல்லது தானே நடக்க போகுது. நீ எதுக்கு இங்க வந்த? நீ போன போ, கோயிலுக்கு போ. போய் கல்யாண வேலைய பாருனே, போனே. சாவித்திரி, முதல்ல நீ கதவை திற, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, கதவை திற நீ. வேண்டாம்மா, எதுக்குமா நீ அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிற? அவ தினம் தினம் மாமனை நினைச்சு சாகிறத விட இன்னைக்கே ஒரேடியா சாகட்டுமே. ஐயோ சாவித்திரி, கதவு திறங்கட்ட. எத்தனை தடவை அவகிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், மாமனை மறந்துரு மாமனை மறந்துருன்னு. ஆனா அவ கேட்கலையே. அவ மாமனை தான் கட்டிப்பேன்னு சொன்னா. அவ பேசாம சாவட்டும். சாவித்திரி, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயா, ராஜாங்க ஐயா, அந்த பொண்ணு இழுத்துக்கிட்டு கிடக்கு. வாங்கய்யா. ஏடி, கதவை திறடி, சொல்றத கேளுடி. கதவை திறக்க மாட்டேன். ஐயா ஐயா, இங்க பாருங்கய்யா, தாமரை, பாருங்கய்யா. தாமரை, தாமரை, டேய் தாமரை, தாமரை, ஐயோ தாமரை, 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 மாமா வந்திருக்க பாரு, எழுந்திரி. எழுந்திரு. ஏய் தாமரை, அவ எப்படி இருக்காளோ, சொன்னா கேள்றி. என் பேத்திய சாவித்திரி, காப்பாத்தணும். ஏம்மா இப்படி பண்ற? போய் கதவை திறன்னு சொல்றேன்ல. நான் கேளுடி. கதவு திறங்கட்ட. திறடி. ஆமா, நானும் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு எல்லாரும் தாமரையை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? தாமரை உசுறு பொழைச்சா மட்டும்? ஐயோ, என் தங்கச்சி மாவ என் புள்ள மேல இம்புட்டு காதல் வச்சிருக்காளே, அதனால அவளுக்கே சேதுவ கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணி கட்டி வைக்க போறியா நீ? என்ன மாப்ள? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்குன்னு அவளை காப்பாத்தணும்னு நீ நினைக்கிற? விடுங்க. அம்மாவ உசுறு பொழிச்சு வந்தாலும் வாழ்க்கையில மறுபடியும் ஏமாந்துதான் போகணும். அதுக்கு அவ சாவறதே மேலு. சாவித்ரி, நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தாமரை உசுருக்கு தான் ஆபத்து. கதவை திறங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக விடுங்க. முடியாது, என் மவ சாவட்டும். எல்லாரும் போய் கல்யாண வேலைய பாருங்க, போங்க. அத்தை, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்கிட்ட நான் பேசவே இல்ல. ஓரமா போய் நின்று அப்படியே. ஐயா, இன்னும் அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் தாங்கும். சாவித்திரி, முதல்ல கதவை திற.